வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி செஷன்ல லாஸ்ட் வீடியோல சில மீனிங்ஸ், அதாவது தமிழ்ல நம்ம ரெகுலரா உச்சரிக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? வாங்க இந்த வீடியோல சில இடங்களுக்கு, நம்ம தமிழ்ல அடிக்கடி புழங்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம ஹிந்தில அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வித்யாலய். வித்யாலய் அல்லது ஸ்கூல். நம்ம இங்கிலீஷ்ல இப்ப எப்படி உச்சரிக்கிறோம் ஸ்கூல், அந்த உச்சரிப்பை ஹிந்தி எழுத்துக்கள்ல அப்படியே எழுதிடுறது ஒரு முறை. ஸ்கூல் அப்படியே தான் மோஸ்ட்லி வரும். ஸ்கூல் அப்படின்னாலும் சரியான ஹிந்தி வார்த்தை வந்து வித்யாலய். வித்யாலய். இப்போ வித்யாலயம் அப்படிங்கறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திருக்கீங்கன்னா ரமண வித்யாலயா, இந்த வித்யாலயா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். இப்ப எங்க ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில நேரு வித்யாசாலா அப்படிங்கிற ஸ்கூல். சோ அந்த வித்யாலய் அப்படிங்கிற வார்த்தை தான் பள்ளிக்கூடத்தை குறிக்கும். ஓகேவா? வித்யாலய். மகா வித்யாலய். மகா வித்யாலய் கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடம் இல்லையா, அதனால காலேஜுக்கு பேரு மகா வித்யாலய். ஓகேவா? காலேஜ். விஸ்வ வித்யாலய். விஸ்வ வித்யாலய் அப்படின்னா யூனிவர்சிட்டி. விஸ்வ வித்யாலய் அப்படின்னா யூனிவர்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் தஃப்தர். தஃப்தர் அல்லது காரியாலய். இப்போ ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபீஸ்ல, போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ஆபீஸ் ரூம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா காரியாலய், அதாவது காரிய ஆலை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு அதுலயே சேர்த்து வருது இல்லையா? காரியாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை பாக்குறவங்க சொல்லுவாங்களா காரியதரிசி. நம்ம தமிழ்ல அந்த வேர்டு உண்டு. காரியதரிசி அப்படின்னா என்னது? அந்த கிளர்க் அப்படிங்கிற போஸ்டுக்கு காரியதரிசி முந்தி வார்த்தைகள். ஓகேவா? தஃப்தர். தஃப்தர் அல்லது காரியாலை. சோ காரியாலைங்கிறது ரொம்ப அபிஷியலான வேர்டு. தஃப்தர் நார்மலா புழங்கக்கூடியது. இப்போ நம்ம வீட்டுல வந்து வேலைக்கு போறாங்க, ஆபீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல எல்லாம் தஃப்தர் வரும். சரியா? காரியாலை அல்லது தஃப்தர் அப்படின்னா ஆபீஸ், அலுவலகம் அப்படின்னு சொல்ற வார்த்தை. டாக்கர். 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 கர் அப்படின்ற வார்த்தை கேட்டோன்னே ஞாபகம் வருதா? நம்மளோட லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். கர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வீடு பார்த்தோம் இல்லையா? ஹவுஸ். ஓகேவா? டாக்கர் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ், அதாவது அஞ்சல் அலுவலகம். போஸ்ட் ஆபீஸ் சொல்றோம் இல்லையா? டாக்கர். துகான். துகான் அல்லது பேச்சொலக்குல தூகான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? துகான் அப்படின்னா கடை, ஷாப். எல்லாமே கடைன்னு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் துகான். ஓகே, நெக்ஸ்ட் போஜனாலை. போஜனாலை சொல்லும் போதே நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? வித்யாலை. சோ வித்யாலை, காரியாலை, காரியாலயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி போஜனாலை. போஜனம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சாப்பாடு. சோ போஜனாலை அல்லது இப்ப ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கிலீஷ்ல என்ன உச்சரிக்கிறோமோ அதை ஹிந்தி ஸ்பெல்லிங்கா எழுதிடுறது. அது மாதிரி ஹோட்டல் அப்படின்னே எழுதிருக்கும். மோஸ்ட்லி போர்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போயிட்டோம்னா ஹோட்டல் அப்படிங்கிறது, அதாவது இங்கிலீஷ் யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ ஹோட்டல், ஃபுட், சாக்லேட், ஐஸ்கிரீம்ங்கிறதுலாம் வந்து இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாருக்குமே புரியும். அதனால ஹோட்டல்னே எழுதுவாங்க. கரெக்டான வார்த்தை போஜனாலை அப்படின்னா ஹோட்டல். உணவகம் சொல்றோம் இல்லையா? ஹோட்டல். போஜனாலை. மைதான். மைதான் நம்ம தமிழ்ல மைதானம். ந போட்டு இம் போட்டு முடிப்போம். இதுல மைதா, அந்த நேல புள்ளி வச்சு இன். மைதான். மைதான் அப்படின்னா கிரவுண்ட், மைதானம். பஸ் அட்டா. பஸ் அட்டா அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் சொல்றோம் இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் சொல்றோம். சில இடங்கள்ல பஸ் டெர்மினல் சொல்றாங்க இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் மொத்தத்துல. பஸ் அட்டா அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட். ஹவாயி அட்டா. ஹவாயி அட்டா அப்படின்னா ஏர்போர்ட். ஹவாயி அட்டா அப்படின்னா ஏர்போர்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம சில பிளேசஸ் நேம்ஸ் வந்து ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? வாங்க இன்னொரு தடவை அதை ரீகால் பண்ணலாம். ஓகேவா? வித்யாலய். வித்யாலய் அல்லது ஸ்கூல். நம்ம சொல்ற மாதிரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். வித்யாலய் அப்படின்னா ஸ்கூல். சோ மகா வித்யாலய். மகா வித்யாலய் பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த ஸ்டேஜ். மகா வித்யாலய் காலேஜ், கல்லூரி. விஸ்வ வித்யாலய். விஸ்வ வித்யாலய் அப்படின்னா யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் சொல்றோம் இல்லையா? விஸ்வ வித்யாலய். தஃப்தர். தஃப்தர் அல்லது காரியாலை அப்படின்னு சொன்னேன். தஃப்தர், காரியாலை அப்படின்னா ரெண்டுமே ஆபீஸ் அப்படிங்கிற மீனிங். டாக்கர். டாக்கர் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்,
அதாவது அஞ்சல் அலுவலகம் சொல்றோம் இல்லையா. டாக்குகர் போஸ்ட் ஆபீஸ். துகான், துகான் அப்படின்னா கடை. ஷாப் சொல்ற எல்லா வேர்டுக்குமே துகான் கடை அப்படின்னு அர்த்தம். போஜனாலை, போஜனாலை. ஸோ வேர்டுலே வந்து மீனிங் வந்துருச்சு. போஜனாலை அப்படின்னா உணவகம். ஹோட்டல், ஹோட்டல்னே எழுதியிருக்கோம். நம்ம எப்படி HOTEL நம்ம சொல்றோமோ அந்த ஸ்பெல்லிங்க அப்படியே ஹிந்தி எழுத்துல எழுதியிருப்பாங்க. ஓகேவா. ஹோட்டல் அப்படின்னாலும் போஜனாலை அப்படின்னாலும் உணவகம். மைதான், மைதான், மைதானம் அப்படிங்கிறது மைதான் கிரவுண்ட். பஸ் அட்டா, பஸ் அட்டா அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட், அல்லது இப்போ சென்னை சைட்லாம் டெர்மினல் தான் சொல்லுவாங்க. பஸ் டெர்மினல் சொல்றாங்க இல்லையா. ரெண்டுக்குமே பஸ் அட்டா. ஹவாயி அட்டா, ஹவாயி அட்டா அப்படின்னா ஏர்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னைக்கு நம்ம ரொட்டீனா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய சில இடங்களை, அதாவது நம்மளுக்கு ரெகுலரா தேவைப்படக்கூடிய போகக்கூடிய இடங்களை ஹிந்தில எப்படி நம்ம சொல்லணும், எழுதி இருந்தா எப்படி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல பழகுறோம். எழுத்தோட இன்னும் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதாவது சொல்லும் போது நம்மளுக்கு சொல்லு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. இதே இது போர்டு பார்த்து தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு எழுத்தும் தெரிஞ்சிருக்கிறது அவசியம். ஓகேவா. ஸோ நம்மளுடைய இனிஷியல் ஆரம்பத்துல இருந்தே எழுத்து வார்த்தை அந்த மாதிரி கிராமர் படி போயிட்டு இருக்க நம்மளோட வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேப் இருக்கு இல்லையா, ஆராய்ச்சி கூடம் சொல்றாங்கல்ல, அதாவது லேப். ஓகேவா. பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க போறோமே, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட். இப்போ நம்ம டிசீஸ்னா நம்ம போன உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி டாக்டர் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த சார்ஜையும் அவங்களே வாங்கிக்கிற மாதிரி உள்ளே லேப் இருக்கு. எதுக்குமே வெளியில போக விடுறது இல்லை. மாத்திரையா எல்லாமே எங்கிட்ட தான் வாங்கணும். உள்ள சிக்கிட்டோம்னா டோட்டலும் அவங்களுக்கு தான், நாம உட்படன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லை. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல், லேப் இல்லாத ஹாஸ்பிட்டல்ல நம்ம எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ரெக்கமெண்ட் பண்ற லேப்ல யாருக்கலாம் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச லேப் அப்படிங்கிற முறையில நம்ம போய் எடுக்கிறோம். இப்ப நீங்க ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு சம்திங் உடம்புக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க, சுகர் இருக்கான்னு பாத்துருவோம், இல்ல ப்ரெஷர் இருக்கான்னு பாத்துருவோம், இல்ல வேற எதுவும் ஃபீவருக்கு நம்ம இந்த மாதிரி இப்போ வர்ற வைரஸ் காய்ச்சல் எதுக்கோ நம்ம வந்து அந்த மாதிரி எடுக்க சொல்றாங்க இல்லையா. ஸோ நம்ம போய் கொடுத்துட்டு அந்த லேப்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்க போற ரிசல்ட்ல தான் நம்மளோட அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னவோ நிதர்சனம் தான். இன்னைக்கு லேப் ரிப்போர்ட்டும் டாக்டரும் மனசு வச்சா தான் நாம எப்படிங்கிறது தெரியும். ஆஸ்பத்திரி கையில சிக்காத வரைக்கும் தான் நம்ம. ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு அகைன்ஸ்டா வந்துருச்சு அப்படின்னா அடுத்த இது வந்து டாக்டர் கையில அப்படின்ற நிலைமையில தானே இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா தனியார் ஆய்வகங்கள், அதாவது பிரைவேட் லேப்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பிரைவேட் லேப்ல சோதனை பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல அவங்க ரிசல்ட் தரக்கூடிய அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% தவறானதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய அளவுல நடந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே சொல்லியிருக்காங்க. அதாவது தேசிய அளவுல நடந்த ஒரு ஆய்வு 34% தவறா தான் வருது. அதாவது ஹியூமன் எரர் தான், பை மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போ நிறைய லேப்ல நான் ஒரு 2-3 லேப்ல பாத்திருக்கேன். என்ன அப்படின்னா பேசிக்கிட்டே எடுக்கிறாங்க. அந்த இருக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் லெவல்ல ஒரு பிள்ளைங்க தான் எடுக்கிறாங்க, இல்ல நான் சொல்லல. ஸோ அவங்களோட சீனியர் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்க தான் அட்டன் பண்றாங்க. ஆனா நம்ம கொடுக்கறது, நம்ம பிளட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். என்ன ரிசல்ட் வரப்போதோ, அப்படி குழந்தைக்கு வந்து வைரஸ் காய்ச்சல் வந்திருக்குமோ, டெங்குவோ, இல்ல நம்மளுக்கு சுகர் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்போம். அவங்களுக்கு அது சாதாரண வேலை தான், எல்லா பேஷண்ட்டுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அவங்க சாதாரணமா செய்யறாங்க. ஆனா அதையும் மீறி அவங்களோட அந்த கேர்லெஸ்னால ஒரு ரிசல்ட் வந்து இருக்குங்கிறத இல்லைன்னோ இல்ல இல்லாததை இருக்குன்னோ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் போறோம் இல்லையா. ஸோ அப்படியான நேரத்துல இப்படி ஒரு ஆய்வறிக்கை சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் பயத்தை கூட்டுது. ஸோ தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் இந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிருங்க. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.